நத்திங் டோரி. ஓகே. கையில காயம் பெருசா இருக்கா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லை மேடம், சின்ன காயம் தான். ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்கேன், சீக்கிரமா சரியாயிடும். வேற ஒன்றும் பிரச்சனை இல்லையே சார். ஏன் இவ்வளவு பதட்டப்படுறீங்க? வேற ஒண்ணும் இல்லை, நத்திங் டோரி. சார், உங்க மேல இவ்வளவு அக்கறை எடுத்துக்கிறாங்களே, இவங்க உங்க ஒய்ஃபா? இல்ல சார், நான் இவரோட ஒய்ஃப் இல்ல சார். இவர் என்னோட பாஸ். நான் இவர் கம்பெனில தான் ஒர்க் பண்றேன். ஓ சாரி மேடம், தெரியாம கேட்டேன். இல்ல பரவாயில்ல, தெரியாம தானே சொன்னீங்க. சரிங்க டாக்டர், நான் கிளம்பலாமா? நோ ப்ராப்ளம், நீங்க கிளம்பலாம். ஓகே, தேங்க்யூ. எங்க டாக்டர் சொன்னதை நினைச்சு வருத்தப்படுறீங்களா? அவர் தான் தெரியாம சொன்னேன்னு மன்னிப்பு கேட்டுட்டாரே, அப்புறம் எதுக்கு சார் வருத்தப்படணும்? ஆனா உங்களுக்கு காயமாகறதுக்கு நான் காரணம் ஆயிட்டனே, அதான் எனக்கு வருத்தமா இருக்கு சார். சின்ன காயம் தாங்க, சரியாயிடும். எங்க நீங்க கழுத்துல செயின் போட்டிருந்தீங்களா? ஆமா. செயின் இப்ப இல்லையே. ஆமா, செயினை காணோம். எங்க விழுந்துச்சுன்னு தெரியலையே. கவலைப்படாதீங்க, சண்டை நடந்த இடத்துல தான் இங்க எது விழுந்திருக்கும். அங்க போய் பார்க்கலாம் வாங்க. எங்க போச்சு? இவ்ளோ தேடியும் செயின் கிடைக்கலையே, இப்ப என்ன பண்றது? தெரியாம தானங்க தொலைஞ்சது, அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க மேல எந்த தப்பும் இல்லைங்க. இல்ல சார், அந்த செயின் என்னோட சென்டிமெண்ட். அது தொலைஞ்சது எதையும் மிஸ் பண்ண மாதிரி இருக்கு. சரி வாங்க, உங்களுக்கு செயின் கிடைக்கும். எப்படி சார் கிடைக்கும்? உங்களுக்கு செயின் கிடைக்குங்க, வாங்க போலாம். பாருங்க, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ எடுத்துக்கங்க. சார், எதுக்கு சார் இதெல்லாம்? வேண்டாமே. இல்ல, என்னாலதான் உங்க செயின் காணாம போச்சு. இப்படி வெறும் கழுத்தோட பார்க்க கஷ்டமா இருக்கு. நீங்க எடுத்துக்கங்க. வேண்டாம் சார், சொன்னா கேளுங்க. ஏங்க, நாளா வாங்கி கொடுத்தா போட்டுக்க மாட்டீங்களா? அப்படிலாம் இல்ல சார். அப்புறம் ஏங்க தயங்குறீங்க? உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ எடுத்துக்கங்க. உங்க அம்மா வேற திட்டுவாங்கன்னு சொன்னீங்கல்ல. சார், அம்மாவை நான் சமாளிச்சுக்கிறேன் சார். அதுக்காக நீங்க வாங்கி கொடுக்க வேண்டாம் சார். இல்ல, அதுக்காக மட்டும் இல்ல, என்னால தானே உங்க செயின் மிஸ் ஆச்சு. அதுக்காக தாங்க நான் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்றேன். ப்ளீஸ் வாங்கிக்கோங்க. இதை எடுங்க. இதே பில் பண்ணிருங்க. ஓகே சார். இந்தாங்க சார். ஆயிடுச்சு. தேங்க்யூ சார். தேங்க்யூ. இந்தாங்க. தேங்க்யூ சார். சரி போலாமா? இல்ல சார், நான் போய்க்கிறேன். நானே ட்ராப் பண்ணிடுறேங்க. வேண்டாம் சார், நான் போய்க்கிறேன். உங்களுக்கு எதுக்கு சிரமம்? இதுல எனக்கு என்னங்க சிரமம்? ஒரு வழியில ட்ராப் பண்ண போறேன். இல்ல சார், நானே போய்க்கிறேன். வரட்டுங்களா? என்ன நம்மளே பார்த்துட்டு இருக்காரு? சாதாரணமா பாக்குறாரா இல்ல ஏதாவது மனசுல நினைச்சிட்டு பாக்குறாரா?
அந்த சாமுண்டீஸ்வரி என்னையும் சந்திராவையும் ஒரு நாள் கூட சேர்ந்து வாழ விட்டதில்ல. கல்யாணமான கையோட பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டா. என்னைக்காவது ஒரு நாள் சேர்ந்து வாழ்வோங்கிற சின்ன நம்பிக்கையில நான் இருந்தேன். ஆனா அதையும் அந்த சாமுண்டீஸ்வரி நடக்காத மாதிரி பண்ணிட்டா. ஊர் பஞ்சாயத்தை கூட்டி எனக்கும் சந்திராவுக்கும் நடுவுல இருந்த புருஷன் பொண்டாட்டிங்கிற அந்த உறவை கோச வெட்டி போட்டு பிரிச்சுட்டா. அதோட விட்டாளா, சந்திரா கழுத்துல நான் கட்டின தாலி இருந்தது, அதையும் அவ கையாலேயே கழட்ட வச்சு என் கையில குடுக்கற மாதிரி பண்ணிட்டா. அதையெல்லாம் நினைச்சா மனசு அப்படியே நெருப்பா கொதிக்குது. என்னால சரியா சாப்பிட முடியல, நிம்மதியா தூங்க முடியல சித்தப்பா. அவளை பழி வாங்குற எண்ணம் மட்டும்தான் எப்பவுமே எனக்கு இருக்கு. அவனே, உங்ககிட்ட இருக்கிற அதே கோபம், வெறி, பகை எல்லாம் என்கிட்ட இருக்கு. ஆனா நம்மளாலதான் அவளை எதுவுமே பண்ண முடியலையே. அவளை போட்டு தள்ளுற முயற்சியில நாம தானே தோத்துக்கிட்டு இருக்கோம். அந்த சாமுண்டீஸ்வரி அவனை வீட்டை விட்டு துரத்திட்டாலும் அவன் திரும்ப திரும்ப அவளுக்கு பாதுகாப்பா தானே இருக்கான். சொல்ல, அந்த டிரைவர் பையல நாம ஜெயிக்கிறது கஷ்டம்னு தெரியும். அதனால இந்த தடவை வெளிநாட்டுக்காரனை நான் களத்துல இருக்கிறேன். அப்படியா? யார் மகனே அது? அவன் பேரு டேனி சித்தப்பா. அந்த கார்த்தியை விட அவன் பல மடங்கு திறமசாலி. ஆஹா, ஒரு காரியத்தை எடுத்தான்னு வைங்க, அதை முடிக்காம விடவே மாட்டான். அவங்கிட்ட அந்த டிரைவர் பையலோட சீட்டெல்லாம் செல்லாது. இந்த தடவை அவனை வச்சுதான் அந்த சாமுண்டீஸ்வரி கதையை நான் முடிக்க போறேன். சூப்பர் மகனே. அப்படிப்பட்ட ஆள் யாரு? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சித்தப்பா, ஆ? வந்துகிட்டே இருக்கான். சரி மகனே, சரி. ஹாய் டேனி. Hello, Sivanandi. How are you? I'm fine. ஹாய். இவரு யாரு? இவரு என் சித்தப்பா. அங்கிள் அங்கிள். அங்கிளா? சித்தப்பா? சித்தப்பா சித்தப்பா. Oh, nice. அவனே, ஆ? இவருக்கு தமிழ் தெரியுமா? சித்தப்பா ஓரளவுக்கு தெரியும் சித்தப்பா. ஓ, எப்படி மவனே? சித்தப்பா, வெளிநாட்டுல இவர் இருக்கிற ஏரியால இவரை சுத்தி நம்ம தமிழ் ஆளுங்க இருக்கிறாங்களாம். ஓ. அதனால கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் தெரியுமா? ஆமாமா, நம்ம ஆளுங்கதான் உலகம் பூரா இருக்காங்கல்ல, அதான் கத்துக்கிட்டாரு. சரி, நம்ம அசைன்மெண்ட்டை ஆரம்பிக்கலாமா? அவனே, வந்ததும் வராததுமா காரியத்தில் குறியா இருக்கானே. அதுக்கு தான் சித்தப்பா வெளிநாட்டுக்காரனை இறக்கியிருக்கேன்.